வன்மையாக கண்டிக்கிறோம். சிஎம்டி நிர்வாகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். காப்பாற்றுங்கள், 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 வணிக சமூகத்தை காப்பாற்றுங்கள், வணிக சமூகத்தை வாழ வைப்போம், வாழ வைப்போம், வாழ வைப்போம், வாழ வைப்போம், வணிக சமூகத்தை வாழ வைப்போம். தீர்வு காண்போம், தீர்வு காண்போம், தீர்வு காண்போம், தீர்வு காண்போம், நிரந்தரமாக தீர்வு காண்போம், நிரந்தரமாக தீர்வு காண்போம். கேட்கவில்லையா, 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 முதல்வர் அவர்களே கேட்கவில்லையா, பார்க்கவில்லையா, பார்க்கவில்லையா, அவள நிலையை பார்க்கவில்லையா, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். ஆனால் இந்த நம்ம ஆசியாவிலேயே பெரிய மார்க்கெட்டு நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டு. இந்த கோயம்பேட்டில் வந்து பல லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 கடைகளுக்கு மேலே இருக்குது. இந்த கடைகள் எல்லாமே தனிப்பட்ட நபருடைய உரிமை பெற்று செயல்படுது. இந்த தனிப்பட்ட கடைகளுக்கு நம்ம வரியும் கட்டுறோம். எல்லாமே சொத்து வரியிலிருந்து, தனி வரியிலிருந்து, கரண்ட் பில்லிருந்து அனைத்தையுமே முறைப்படி நம்ம கட்டிட்டு வரோம். இப்படி இருக்கும்போது மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நம்முடைய இங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் செயல்படுறதுக்கு தான் சிஎம்டி நிர்வாகமே உருவாக்கப்பட்டுச்சு. அந்த சிஎம்டி நிர்வாகம் வந்து இப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய வாகனங்கள், அதாவது காய்கறி வாகனங்களை வந்து மற்ற கடைகளுக்கு தேவையான இதில் வந்து 150, 300ங்கிறது சிறு மொத்த வியாபாரி. இந்த 7 to 14 இருக்கிறது வந்து 600, 1200, 2400 அந்த ஸ்கொயர் ஃபீட்டு கடைகள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வாகனங்கள் வர்றதுனால இங்கே இருக்கிற சரக்குகள் வந்து மற்ற 300, 150 காய்கறி கடைகளுக்கு வந்து சப்ளை ஆகும். அப்படி சப்ளை ஆகிற வாகனங்களை வந்து இதுக்கு முன்னாடிலாம் 1996 இந்த கடைசியில் இந்த மார்க்கெட்டு ஓப்பன் ஆச்சு. அந்த 96லேருந்து இது வரைக்கும் எந்த விதமான கேட்டை மூடுறதுக்கான சட்டமும் சட்ட விதிகளும் இது வரைக்கும் இல்லை. இப்போ திடீர்னு கொஞ்ச காலமாக இதை ஒரு 2-3 மாதமாக கேட்டுகளை 7, 14 மற்ற மார்க்கெட்டில் மற்ற பகுதியில் இருக்கிற எல்லா கேட்டுகளையும் பூட்டி வாகனங்களை உள்ளேயும் வர விடாமல் வெளியிலையும் போக விடாமல் வியாபாரிகளை நசுக்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கும்படியான வேலையில் சிஎம்டி நிர்வாகம் செயல்பட்டு வருது. அந்த சிஎம்டி நிர்வாகத்துக்கு இந்த கேட்டுகளை மூடுறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, அப்படி ஒரு ஆர்டர் எதுவும் இருக்கா, அந்த ஆர்டர் பாஸ் பண்ண ஏதாவது ஜியோ இருந்து அப்படி எதுவும் எந்த விதமான ஒரு அறிக்கையும் வியாபாரிகளுக்கும் தெரிவிக்கலை, எந்த விதமான கடைகளுக்கும் சர்க்குலரும் வரல. இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து ஒரு வன்மையான ஒரு வியாபாரிகளையும் தொழிலாளிகளையும் நசுக்கக்கூடிய வகையில் சிஎம்டி நிர்வாகம் செயல்படுறதுனால நீங்கள் இப்போ கூட கண் கூட பார்க்கலாம். இந்த பாருங்கள், இதில் வழிவிடுங்க. இந்த நம்ம 150 பகுதிக்கு வரக்கூடிய வாகனம், லாரி வாகனம் வெங்காயம் ஏற்றி வந்த வண்டியை அந்த பகுதிகளுக்கு வந்து இறக்க விடாமல் சிஎம்டி நிர்வாகத்தால் அந்த கீழே இருக்க டயரில் வந்து லாக் போட்டிருக்காங்க. இப்படி லாக் போடுறதுனால இந்த பொருள் வண்டியில் இருக்க பொருளும் வீணாக போகும். நாங்கள் நாளைக்கு தேவையான பொருட்களை வந்து இன்றைக்கே எடுத்தால் தான் நாளைக்கு வியாபாரம் பண்ண முடியும். அப்படி ஒரு சூழலில் இருக்கும்போது இந்த மாதிரி வாகன பொருட்களை வந்து வரவிடாமல் தடுத்து அதிகார துஷ்பிரயோகம் வந்து சிஎம்டி நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு வருது. இதனால் பெரிதும் பாதிக்கப்படுறது வந்து வியாபாரிகளும் தொழிலாளிகளும் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. இதுதான் எங்களுடைய தேவை. இதே மாதிரி ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி 7 to 14 கேட்டை மூடும் போது இதே மாதிரி வண்டிகளை லாக் பண்ணாங்க. அப்போயும் நிர்வாகத்திட்ட பேசும்போது வாய்மொழியாக நாங்கள் இனிமேல் பூட்ட மாட்டோம், வண்டிக்கு ஃபைன் அடிக்க மாட்டோம், வண்டிகளை லாக் பண்ண மாட்டோம், 7, 14 கேட்டுகளையும் மூட மாட்டோம்னு வாய்மொழியாக உத்தரவாதம் கொடுத்தாங்க. திரும்ப பழைய குருடி கதவு தொருடிங்கிற கதையில் திரும்ப மறுபடியும் இப்போ ஒரு 4-5 நாளாக வண்டிகளை 2 கேட்டுகளையும் மூடி வாகனங்களையும் உள்ளே வர விடாமல் சித்திரவதைக்கு ஆளாக்குறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை, ஒரு கையாளாகாத ஒரு செயல்பாட்டில் சிஎம்டி நிர்வாகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த செயல்பாடு வந்து தொடரக்கூடாது, நிரந்தர தீர்வு வேணும். அப்படிங்கிறத இனிமேல் வாய்மொழியாக சொன்னால் ஏற்றுக்கிட மாட்டோம். அதை வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரி சிஎம்டி நிர்வாக அதிகாரி எழுத்துப்பூர்வமாக கொடுத்து இந்த 24 மணி நேரமும் விவசாய பொருட்களும் விவசாயிகளும் இதில் பெரிய பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி பொருட்கள் மற்ற இடங்களில் போய் கிடைச்சி வியாபாரம் பண்ண முடியாத சூழல் வரும்போது பெரிதும் அடிமட்ட விவசாயி முதற்கொண்டு இதில் பாதிக்கப்படுறாங்க. இதை வந்து சம்மந்தப்பட்ட சிஎம்டி நிர்வாகமும் அதிகாரிகளும் வந்து எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்து எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நாங்கள் வந்து சிஎம்டி நிர்வாகத்தில் வந்து பணமோ காசோ இல்லை கடனோ கேட்கல.
எங்களுக்கு வரக்கூடிய நாங்கள் முதல் போட்டு எங்களை நம்பி அனுப்பக்கூடிய விவசாய பொருட்களை நாங்கள் வியாபாரம் பண்ணி அதை அழிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் வியாபாரிங்கிற இதில் இருக்கிற காரணத்தினால இதை வந்து எங்களுக்கு வந்து சுதந்திரமாக செயல்படுறதுக்கான ஒரு தேவை ஏற்படுறதுனால அந்த நிர்வாகம் வந்து எழுத்துப்பூர்வமாக தரணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். அப்படி எழுத்துப்பூர்வமாக தர்ற பட்சத்தில் தான் இந்த போராட்டமானது கைவிடப்படும். அப்படி எழுத்துப்பூர்வமாக தரலை அப்படின்னாக்கா இந்த தொடர்ச்சியான ஒரு போராட்டமானது விடிய காலை 9-10 மணி வரைக்கும் இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து அதுக்கான தீர்வு கொடுக்கல அப்படின்னா இது தொடர்ச்சியாகவே நாளை வரைக்கும் தொடர்ச்சியாகவே இந்த போராட்டமானது நடைபெறும் என்பதை நான் நம்மளுடைய எனது தொழிலாளர்கள் சார்பாகவும் வியாபாரி சார்பாகவும் நம்மளுடைய சங்கத்தின் சார்பாகவும் நம்ம தொலைக்காட்சிக்கு நான் இதை பதிலாக அளிக்கிறேன். ஆஃபீஸில் அதை வந்து பார்த்தாங்கண்ணா? ஆஃபீஸில் வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்துட்டு அவங்க வந்து ஆஃபீஸில் இருந்து வந்துட்டு திறந்து விட்றோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னு கேட்கும்போது அவங்க நேரடியாக அங்கே போயிட்டு காவல்துறைக்கு அனுப்புனாங்க. காவல்துறையிலையும் நாங்கள் என்ன சொன்னோம்னா, தனி மனித எங்களுடைய உரிமைகளுக்காக நீங்கள் ஒத்துழைங்க, எங்களுக்கான தேவையான பாதுகாப்பு சட்டவிரோதமாக செயல்பட மாட்டோம், நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய நிர்வாகத்துக்கும் வியாபாரிகளுக்கும் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நாங்களே தீர்த்துக்கிறோம், அதிகாரிகள் வரட்டுன்னு சொன்னோடனே எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற வகையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த காவல்துறைக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் பெரிதும் பாதிக்கப்படுறது தொழிலாளர்களும் வியாபாரிகள். இதில் அதை விட பெருசாக சொல்லப்போனால் பல மாதங்களாக பயிர் செஞ்சு இருக்கக்கூடிய விவசாயிகளும் இதில் பாதிக்கப்படுறாங்க. அப்படி ஒரு சூழலை வந்து நிர்வாகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த நிர்வாகத்தை கண்டித்து நாங்கள் இப்போ மாபெரும் பெரிய போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இது தீரும் வரைக்கும் இந்த பிரச்சனை சட்டப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக தீர்ற வரைக்கும் இந்த போராட்டத்தை கைவிடுறதுக்கான ஒரு எந்த விதமான நிலைப்பாடும் நாங்கள் எடுக்கலை. எங்களுக்கு தீர்க்காயசமாக ஒரு எழுத்துப்பூர்வமாக சம்மந்தப்பட்ட அதிகாரி வந்து எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த போராட்டத்தை கைவிடுங்கிறது தெரியப்பட்டுக்கிறேன். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.